ஒரு கிராமத்தில் ராமு என்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவர் மகனுக்கு திருமணம் செய்துவதாக நிச்சயித்த நிலையில் பணம் இல்லாத காரணத்தால் லோன் வாங்க வேண்டுமென்று பட்டணம் செல்கிறார். அங்கு போய் லோன்காரர்களிடம் லோன் கேட்டு விசாரித்து பணத்தை பெற்றுக்கொள்கிறார். உடனே பணத்தை எடுத்துக்கொண்டு வீடு திரும்புகிறார் ராமு. வரும்பொழுதே யோசித்து கொண்டு வருகிறார் இந்த பணத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று. உடனே கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமும் நல்ல விதமாக ரேடியோவிலிருந்து சீரியல் பல்பிலிருந்து எல்லாரும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 1 மாத காலம் ஆகிவிட்டது. உடனே பேங்கிலிருந்து ஆள் வருகிறார்கள் பணம் கட்டவில்லை என்று. உடனே நேராக அவர் ராமுவின் வீட்டுக்கு செல்கிறார். ராமு வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தது. அவர் வந்தவுடன் இன்னும் லோன்காரர் வராங்கன்னு பார்த்துட்டு வாங்க சார்னு வணக்கம் போடுறாரு. என்னங்க ஐயா, இன்னும் நீங்கள் லோன் பணம் கட்டவே இல்லை, வந்து பணம் வாங்கிட்டு போனீங்க, நீங்கள் மாத தவணை இன்னும் கட்டவே இல்லை என்று சொல்லும்போது இருங்க எங்கள் பையன்கிட்ட போய் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. நேராக அவங்க பையன் வீட்டுக்கு போகிறாரு. பையன் வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு எம்மா இந்த மாதம் பணம் கட்டலன்னு சொல்லி மருமகிட்ட சொல்கிறாரு. அந்த மருமகள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட பணம் இல்லைம்மான்னு சொல்லிடுறாங்க. அவங்க பையனும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. உடனே சோகத்துடன் வீட்டுக்கு வராரு. அவர் நேராக வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போகிறாரு எப்படி பணத்தை கட்ட போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு. இதுமாரி யோசிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது நேராக வீட்டுக்கு போன உடனே மனைவிட்ட போயிட்டு இந்தமாரி பணம் கேட்டதுக்கு பையன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டான், இந்த பணத்தை நம்ம எப்படி கட்ட போகிறோன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கும்போது அவர் யோசித்து ஒரு பழ வியாபாரம் செய்யலாம் என்று நினைத்து காய்கறி வியாபாரம் பழ வியாபாரம் செய்யலாம் என்று நினைத்து பழ வியாபாரமும் காய்கறி வியாபாரமும் அவர் செய்கிறார். உடனே செஞ்சுட்டு அதில் இருக்கிற பணத்தை வச்சு பணம் கட்டுறாரு. அதிலிருந்தே அவர் வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பெத்த தாய் தகப்பனை யாரும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.